விஜய் பேசுனதா வேற. அது விஜயுடைய அல்லக்கை, நீ திருட்டு லாட்டரி விற்கிறவன், ஒரிஜினல்ல திருட்டு லாட்டரி விற்கிற ஏழை எளியவருடைய காசு சுரன்றவன், நீ எப்படி வந்து ரஜினியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் உச்சத்துல இருக்கு, அவர் தான் உண்மையில உச்சத்தில் இருப்பது. இவர் உச்சத்துல இல்ல, எச்சத்துல இருக்காரு. இவர் பொண்டாட்டியே திட்டும் போது இவர் கேட்கல சார். ரஜினியை திட்டினா இவரு கேட்பாரு எப்படி? தன்மானம் உள்ள ஒரு மனுஷனா இருந்தா என் பொண்டாட்டியை திட்டுறதுக்கு நீ யாரு, என் பொண்டாட்டி பத்தி பேசுறதுக்கு நீ யாருன்னு சொல்லியிருக்கணும். அப்போ ஒரு நல்ல புருஷனா இல்ல, நீ திட்டல. இப்போ நல்ல தலைவனா இருந்தா நீ அடுத்த அவரை ஏன் திட்டுற அப்படின்னு சொல்லலாம். பொண்டாட்டியை திட்டுறதை இவன் கேட்டுக்கல. இப்போ இவரை ரஜினியை திட்டினா இவன் ஏன் கேட்க போறாரு? அதாவது அஜித் வந்து அங்கே கார் ஓட்டுறாரு, கார் ரேஸ் ஓட்டுறாரு, கூட அவர் மனைவி கூட தான் ஓட்டுறாரு. மனைவி கூட தான் மனைவி சொல்லிட்டு போய் கார்ல ஏறி ஓட்டுறாரு. அவர் கார் ஓட்டுறாரு, இவர் திரிஷா ஓட்டிட்டு இருக்காரு. குடும்பத்தோடு தான் நான் இது பண்றாரு. அவர் உயிரை ரிஸ்க் எடுத்து பண்றாரு. நீங்க என்ன ரிஸ்க் எடுக்கல? ரஸ்க் எடுத்துட்டு சுத்துறீங்க. திரிஷாங்கிற ரஸ்க் எடுத்து டீல முக்கிட்டு சாப்பிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. கைலாசால போய் நீங்க ஒரு தீவு வாங்கி அந்த இடத்துல திரிஷாவும் நீங்களும் சேர்ந்து ஆட்சி செய்யலான்னு போறீங்களா என்ன? அதான் செய்வார் சொல்லுவார். அந்த பிலிக்ஸ் அந்த வீணா போனவன் தானே சொல்லியிருப்பான். வீங்கன வாங்க சொல்லுங்க. எலெக்ஷன் நேரத்தில் இப்படி ஒரு பெரிய நடிகர், விஜயும் நடிகர் தான், விஜய்க்கு ஒரு ரசிகர் கூட்டம் பெருவாரியாக இருக்கிறது மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுக்கும், ரஜினிக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம், ரஜினி சாருக்கு ரசிகர் கூட்டம் இருக்கு, எஸ்கேக்கு இருக்கு. இப்போ எல்லார்ட்டையும் நீங்க காரி துப்புறாங்களே. ஆமா, எல்லாருக்கும் இருக்குது. எல்லார்ட்டையும் காரி துப்பிக்கிறீங்க. நம்ம ஒரு மூத்த நடிகரை வந்து இப்படி எதிர்த்து பேசும்போது, அதுபோல ஒரு 2 வாரத்துக்கு முன்னால வந்து அஜித் அவர்களை எதிர்த்து வந்து ஒருத்தர் பேசினார், ஃபெலிக்ஸ் பேசினார் மேடையில். சில நடிகர்கள் வந்து வெளிநாட்டில் போய் கார் ஓட்டிட்டு இருக்கிறாங்க, நம்ம நடிகர் தான், நம்முடைய விஜய் அவர்கள் தான், அவர் நடிச்சிருந்தாச்சுன்னு சொன்னால் தீவு சொந்தமாக வாங்கியிருப்பார், ஃப்ளைட் வாங்கியிருப்பார், அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு வேண்டி வேலை செய்கிறதுக்காக அர்ப்பணிப்போட வந்து வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் அஜித்தை வந்து பேசுகிறார். அப்போ இந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் இவர்களுக்கு எதிராக திரளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஆமாம், அதாவது அஜித் வந்து அங்கே கார் ஓட்டுறாரு, கார் ரேஸ் ஓட்டுறாரு, கூட அவர் மனைவி கூட தான் ஓட்டுறாரு. மனைவி கூட தான் மனைவி சொல்லிட்டு போய் காரில் ஏறி ஓட்டுறாரு. இவர் வந்து அவர் கார் ஓட்டுறாரு, இவர் திரிஷா ஓட்டிகிட்டு இருக்காரு. அதானே, திரிஷா தானே இப்போ ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் அங்கே கார் ஓட்டிட்டு அவரை வந்து தன்னுடைய பொண்டாட்டிக்கிட்ட கிளம்பும் போது, ரேஸுக்கு போகும்போது அதனுடைய மனைவியை கூப்பிட்டு ஒரு கட்டி பிடிச்சி, ஹாய் டார்லிங் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போய் காரில் போயிட்டு சக்ஸஸ் ஆகிட்டு மறுபடியும் எங்கள் மனைவியை கட்டி பிடிச்சி மனைவி கிட்ட வச்சு ஒரு சந்தோஷப்படுத்துறாரு. ஒரு ஃபேமிலியோட பண்ணுறாருல்ல. இப்போ ஃபேமிலியோட பையன் பொண்ணு எல்லாமே பக்கத்தில் இருக்காங்களே சார். குடும்பத்தோடு தான் நான் இது பண்ணுறாரு. அவர் உயிரை ரிஸ்க் எடுத்து பண்ணுறாரு. நீங்கள் என்ன ரிஸ்க் எடுக்கலை? ரஸ்க் எடுத்துட்டு சுற்றுறீங்க. திரிஷாங்கிற ரஸ்க் எடுத்து டீயில் முக்கிட்டு சாப்பிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன தீவு வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? கைலாசில் போயிட்டு திரிஷா, இவர் நம்ம நித்யானந்தாவும் நம்ம ஃப்ரெண்டு ரஞ்சிதாவும் மாதிரி நீங்களும் கைலாசில் போய் நீங்கள் ஒரு தீவு வாங்கி அந்த இடத்துல திரிஷாவும் நீங்களும் சேர்ந்து ஆட்சி செய்யலான்னு போகிறீங்களா என்ன? அதான் செய்வார் சொல்லுவார். அந்த பிலிக்ஸ் அந்த வீணா போனவன் தானே சொல்லியிருப்பான். வீங்கன வாங்க சொல்லுங்க. இது வந்து அதாவது நீங்கள் பேசுறது மூலமாக எல்லா நடிகர்களும் காரி துப்புற மாதிரி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அஜித்துக்கும் விஜய்க்கும் அவ்வளோ ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் என்பது அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார். ஃபுல்லாக ஏறக்குறைய எங்களுக்கு 10 லட்சம் பேர்கிட்ட இருக்கும். ஆனால் ஒருத்தர் கூட அவனுக்கு இப்போ புதுசாக எவனை வந்திருக்கான் பாருங்க, ஒருத்தன் கூட அவனுக்கு ஓட்டு போட மாட்டோம். நடிக்கிறான் பாருங்க, மக்கள் மத்தியில் கெடுக்கிறான் பாருங்க, அவனுக்கு ஓட்டு போட அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்களா? எஸ்கே ஆட்கள் அவங்களும் சொல்கிறாங்க. எஸ்கே ஆட்கள் யாரு? சிவகார்த்திகேயன். அவருடைய படத்துக்கு நெறிய நீங்கள் அப்போ குடைச்சல் கொடுக்கு, அதனால் அவங்களும் சொல்கிறாங்க. சூர்யா ஆட்கள், சூர்யாவுடைய ரசிகர்கள் அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ ரஜினி ரசிகர்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இன்னும் ஓவர் ஆயிடுச்சு. அவரே அறிக்கை வெளியிட்டிருக்காரு. சுத்தியும் நீங்கள் குழி வெட்டிக்கிட்டீங்க. நீங்களே சுத்தியும் குழி வெட்டிட்டு நீங்கள் நடுவில் நிற்கிறீங்க. சுத்தியும் குழி தான் இருக்குது. அகழ்வை நீங்கள் ஏற்படுத்தினீங்க. சுற்றி யாரும் வரக்கூடாது. ஆளி. ஆமாம், ஆழி. அந்த சுற்றி அகழ்வு ஒன்று ஆராய்ச்சி இது பண்ணுவாங்களே, அந்த அகழ்வை சுற்றி இது பண்ணிட்டீங்க. நடுவில் ஒரு தண்ணியில் முதல்ல மட்டும் போட்டு வச்சுருப்பாங்களே, யாரும் அந்த தண்ணீருக்குள்ளே வரக்கூடாது. அந்த மாதிரி இந்த முதல்ல மட்டும் தான் இருக்குது நடுவில். யார் அங்கே வர போகிறாங்க? ஏன் அப்படி ஓட்டு போட மாட்டா இல்லையா? போடணும்னு நினைக்கிறவங்க கூட போடாதேன்பான். நீங்கள் அவங்க கூட அரவணைச்சு நீங்கள் இத்தனை நாள் வந்து அவர் தலைவர் அப்படின்னீங்க, அவர் கூட அவர் மேலே மரியாதையாக இருந்தீங்க. அந்த மரியாதை அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதானே? நீ பொண்டாட்டியே திட்டும் போது இவர் கேட்கல சார். ரஜினியை திட்டினா இவரு கேட்பார் எப்படி?
தன்மானம் உள்ள ஒரு புருஷனா இருந்தா, தன்மானம் உள்ள ஒரு மனுஷனா இருந்தா, என் பொண்டாட்டியை திட்டுறதுக்கு நீ யாரு, என் பொண்டாட்டி பத்தி பேசுறதுக்கு நீ யாருன்னு சொல்லியிருக்கணும். அப்போ ஒரு நல்ல புருஷனா இல்லை, நீ திட்டல. இப்போ நல்ல தலைவனா இருந்தா நீ அடுத்த அவரை ஏன் திட்டுற அப்படின்னு சொல்லலாம். பொண்டாட்டியை திட்டுறதை இவன் கேட்டுக்கல. இப்போ இவரை ரஜினியை திட்டினா இவன் ஏன் கேட்க போறாரு? ஆனால் இப்போ பவலா பண்ணுறாங்க. ஒரு மன்னிச்சிருங்க, எங்கள் தலைவனுக்கு தலைவன் நீங்கள் என்ன தலைவனுக்கு தலைவன்? தருதலைக்கு எப்படி ஒரு தலைவன் ஆவார் இவர்? இப்போ வந்து ஒரு ஃபேக்ட் ஃபயர் ஆகுறதுனால உடனடியாக உன்னை போய் மன்னிப்பு கேட்குறேன். மன்னிப்பு எப்படி மன்னிப்பு கொடுத்துருவாங்கன்னா, ஒரு ஃபாதராக உட்காந்துருக்காரா, வாடா மன்னிப்பு தரேன் அப்படி உங்களுக்கு ஞானஸ்தானம் பண்ணி விட்றேன்னு. மன்னிப்பு இவர் பண்ணாலும் கூட அப்படி ரசிகர்கள் பண்ண ஐடியாவில் இல்லை, கொதிச்சு போய் கிடக்குறாங்க. அதாவது விஜய் இவரை பற்றி பேசியிருந்தா அது வேற. அவன் சினிமாவில் இருக்கா, அது சினிமா அந்த கார்போர்ட் வச்சு பேசலாம், ஏதோ பேசியிருக்கான்னு பரவாயில்ல. ஏற்கனவே பேசியிருக்கா. அதாவது விஜய் பேசுனதா வேற. அதுக்கு வேற விஜயுடைய அல்லக்கை, நீ திருட்டு லாட்ரி விற்கிறவன், ஒரிஜினலில் திருட்டு லாட்ரி விற்கிற ஏழை எளியவருடைய காசு சுரன்றவன், நீ எப்படி ரஜினியை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? அந்த ஆள் நான் இங்கே முதல் படமாக 500 ரூபா தான் சம்பளம் அவருக்கு. சத்யா அப்படியே அபூர்வராங்களோட சம்பளம் 500 ரூபா தான். அந்த 500 ரூபா வச்சுட்டு சைக்கிள் நடந்து போயிட்டு வாய்ப்புகள் தேடி தேடி அவர் அலைஞ்சி திரிஞ்சு தன்னை ஒரு கருப்பேன் அப்படிங்கிற இது இருக்குது, பாஷை தெரியாது, தமிழ் தெரியாது, இதெல்லாமே தாண்டி அவர் தன்னை வளர்த்துக்கிறார். வளர்த்து தன்னை வளர்த்து இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் உச்சத்தில் இருக்கார். அவர் தான் உண்மையில் உச்சத்தில் இருப்பது. இவர் உச்சத்தில் இல்லை, எச்சத்தில் இருக்கார். இவர் எச்சத்தில் இருந்துட்டு உச்சத்தில் அவர் உண்மையிலே உச்சத்தில் இருக்கிற அவர் தான் உயர்ந்த மனிதனாக இருக்கார், உச்சத்திலே இருக்கார். அந்த உயரத்துலேருந்து அவர் அந்த உயரத்தில் அப்படியே மெயின்டைன் பண்ணுறார். அந்த உச்சத்துக்கு போகிறதுக்கு அவர் படாத பாடெல்லாம் பட்டிருக்கார். அதாவது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 16 வயசுலேருந்து அவர் 2500 ரூபா சம்பளம். அப்புறம் தான் இதில் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா சம்பளம் உங்களுக்கு இந்த படத்தில். போனா ஒரு கேள்விக்குற 5000 ரூபா சம்பளம், அதில் ஹீரோ. அப்படியே வர்றாரு, 5000 ரூபா அப்படியே வளர்ந்து கடைசியில் ஒரு 100 கோடிக்கு வர்றாரு. அப்போ பிஸ்னஸ், அவருடைய பிஸ்னஸ் எங்கேயோ போயிடுச்சு. ஒரு முறை பிரியா படத்துக்கு இவரு கூப்பிட்டு கேட்குறாரு பஞ்சு, ரஜினி எவ்வளோப்பா சம்பளம் வாங்குற? ஏதோ ஒரு 30-40 கொடுக்குறாங்க முதலாளி. என்ன நீ உன்னுடைய வியாபாரம் என்ன தெரியுமா? இதெல்லாம் தெரியாமல் நீ இருக்க. சரி, இந்த படத்தில் உனக்கு 1,90,000 ரூபாயாப்பா அப்படின்னு. பிரியா படத்துக்கு ஒவ்வொருத்தரும் அவருடைய பிஸ்னஸ் பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. அவருடைய முதல் படத்தில் முதல் வருஷம் ஒரு படம், 2வது வருஷத்தில் 4 படம், 5வது படத்தில் 14 படம், 4வது வருஷத்தில் 28 படங்களில் நடிக்கிறாரு ஒரு வருஷத்தில். ஆமாம், ஒரே வருஷத்தில் 28 படம். அப்போ தான் அவருக்கு மனநிலை இதாயிடுச்சின்னு சொல்லுவாங்கள்ல, தூக்கமின்மை. மனநிலை ஒன்றும் இல்லை, தூக்கமின்மை. தூங்காமல் நான் ஸ்டாப்பாக ஒரே வருஷத்தில் ஒரே நாளில் 4-5 ஷூட்டிங் இருக்கும். நான் ஸ்டாப்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் இதாகும். மற்றபடி அவர் ஒன்றும் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா 4வது வருஷத்தில் 28 படங்களில் நடிக்கிறார். அந்த அளவுக்குடைய வளர்ச்சி உங்களுக்கு அந்த கிடையாது. உங்களுக்கு இன்னும் 58 56 படங்கள் அப்படியே தான் இருக்கீங்க. அதுலேயும் பல தோல்வி, பல அடல்ட்ஸ் ஒன்லி படங்கள் உட்பட எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் எங்கோ தொட்டிட்டு போயிட்டார். அது முதல் 2வது படங்களே அதாவது ஒரு வில்லனாக இருந்தே மற்றவங்கள விசில் அடித்து ரசிக்க வைக்கிறதுங்கிறது வேற சார். அது யாருமே பண்ணலை. அது ஒரு கேஷுவலாக வேறு மாதிரி மாற்றுறாரு. வில்லனாக இருக்கும்போது ரசிக்க வைக்கிறார், ஹீரோவாக இருக்கும்போது ரசிக்க வைக்கிறாரு. நீங்கள் அதில் என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு வெங்காயம் பண்ணல, இப்படி நின்று இப்படின்னு ஆடிட்டா டான்ஸ் மட்டும் ஆடுவீங்க. வேற என்ன ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கீங்க? அஜித்தாவது சிட்டி ஒரே ஃபார்முலா தான். ஒரு மருவை வச்சுட்டா நீங்கள் வேற ஆளா? மருவை வச்சுட்டா ஒரு டோப்பை வச்சுட்டு பார்த்துட்டா அவர் வேற ஆளா? அதெல்லாம் கிடையாது. ஒரே பாணி, ஒரே இதுதான், ஒரே டான்ஸ் தான். வேற என்ன புதுசாக என்ன பண்ணியிருக்கீங்க? ஆக்ஷன் படங்கள் அவ்வளோதான். இவரை வச்சு நடித்தவங்களாம் எடுத்தவங்களாம் எத்தனை பேர் வாழ்ந்துருக்காங்க? இவருக்கு 3 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்தா குஞ்சுமோன் இன்னும் தெருவில் தான். ஆமாம், குஞ்சுமா தெருவில் தான் இருக்கார். அந்த 3 கோடி ரூபா இன்னும் திருப்பி தரல. அவர் அட்வான்ஸ் கொடுத்து திருப்பி தரல. அது 2வது வந்தப்போ கொடுத்ததா? 2வது நான் திரைப்படம் எடுக்க போகிறேன்னு சொல்லி மறுபடியும் திருப்பி எடுக்க ஆரம்பிக்கும் போது தான் கொடுத்தது. அது வரல, அப்படி தான் இருக்கு. அப்புறம் அந்த மெர்சல்னு படம் தயாரித்தார்ல நம்ம இவர் முரளி,
அந்த தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் முரளி, அந்த படத்தில் தோல்வி அடைஞ்சது இன்னைக்கு வரைக்கும் அந்த கடன் அடைக்க முடியல அவரால். இன்னைக்கு வரைக்கும் கடனில் இருக்கார். அப்போ எப்படி இவரால் வாழ்ந்துட்டாங்க சொல்லுவாங்க? அவன் சொன்னால மாஸ்டர் படத்தில் அவங்க மாமாவே 90 கோடி நஷ்டம்ன்றாரு. அப்போ எப்படி நீங்கள் இவர் வச்சு படம் எடுத்தீங்கன்னா கோடிகள் குவியும், இவருக்கு 200 கோடி சம்பளம் அப்படின்னு போய் சொல்கிறதுக்கு கூட்டம் வச்சுருக்காருன்னு சொன்னானே, அந்த கூட்டம் இப்போவும் அதான் சொல்லிட்டு இருக்கு. இப்போவும் அவர் பெரிய ஹீரோ, பெரிய தலைவர். இவர் வந்தார் தான் தமிழ்நாட்டில் பாலாறு தேனாறு ஓடும், பெண்கள்லாம் பாதுகாப்பாக இருப்பாங்க. முதல்ல நீ உன் பொண்டாட்டிக்கு பாதுகாப்பாக இல்லையப்பா, அது எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு வந்துடும்? நீயே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராங்க பெண்கள், எப்படி இல்லை தோளில் கை போடுற? சில பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு அப்படி நிற்கிறான். அதே சபை நாகரிகம் இல்லையே உனக்கு? உன்கிட்ட ஒரு மாணவி வராட தோளில் கை போட்டு தான் இது பண்ணுறாரு. அதுக்கு ஒரு சர்ச்சை நடந்துச்சு இல்லையா? முன்னே நடந்திருக்கு ஒரு சர்ச்சை, நீங்கள் பார்த்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ நீங்களே ஒழுக்கமாக இல்லையா? முதல்ல இந்த மாதிரி இவரால் தோல்வி அடைஞ்சவங்க, இவரால் படத்தை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் லாபம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க, தோல்வி அடைஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் உண்டு. அதை விட்டுட்டு சில அல்லகைகள் சொல்கிறது பார்த்தா இவர் 200 கோடி, ரஜினியை விட இவர் தான் பெரிய ஹீரோ, ரஜினியை விட இவருக்கு தான் மாசு, ரஜினியை விட இவருக்கு தான் பிஸ்னஸ் அப்படின்னு சில அல்லகைகள் சொல்கிறது. அதை நீங்கள் சொல்ல விட்டு, காசு கொடுத்து சொல்ல விட்டு ரசிக்கிறீங்க. இப்போ அதே மாதிரி இவரை ஆதவ அர்ஜுனை பேச விட்டு ரசிக்கிறீங்க. ஒரு சாசிஸ்ட், ஒரு சரியான ஒரு நடிகராக இருந்து ஒரு சக நடிகரை இப்படி பேசக்கூடாது. காழ்ப்புணர்ச்சிகள் அதெல்லாம் இருக்கும், அது வேற. ஆனால் பொது வெளியில் அப்படி பேசக்கூடாது. இன்னொன்று, ஒரு அரசியல் தலைவராக இருக்கும்போது அது பேசுகிறது சரியில்லை. அதான் முன்னே சொன்னேன்ல உங்களுக்கு, அதாவது ஒரு அரசியல்வாதிக்கான தகுதியும் இல்லை அவர்கிட்ட, இன்னும் வளர்த்துக்கல. தகுதி இல்லைங்கிற தகுதியை வளர்த்துக்கல. ஒரு நடிகனுக்குரிய தகுதியும் வளர்த்துக்கல. ஒரு நல்ல மனிதனுக்குரிய தகுதி, அதாவது நல்ல குடும்ப தலைவனுக்குரிய தகுதியும் அவர் வளர்த்துக்கல. இதெல்லாம் வளர்த்துக்கல அப்படி தான் சொல்ல முடியும். அவர் வளர்த்துருந்தா அவர் அதில் ஒரு தேர்ந்து ஒரு நல்லா வந்திருப்பார். இப்போ கடைசியில் நாம் என்ன சொன்னோம்? பாயாசம் பாசிசம், விஜய் ஒரு விஷம். தொடர்ந்து பேசுவோம் சார், என்ன நடக்கு அப்படிங்கிறது. விஜய் பற்றியும் வேற நபர்கள் பற்றியும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கு கருத்திற்கும் நன்றி.